இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் புக்குன்ற ஆப் தான் பாத்தீங்கன்னா செய்ய போறோம். அதாவது இந்த ஆப் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும். இல்லை இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நம்ம லாங்க பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம அதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஆப் செஞ்சிருக்கும். அதாவது இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பட்டன்ஸ் இருக்கும். அதாவது தமிழா, இங்கிலீஷா, சயின்ஸா, மேக்ஸான்னு இருக்கும். ஸோ இதுல நம்ம என்னது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகும். இப்போ நம்ம தமிழ் கொடுத்தோம்னா தமிழ் புக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ் கொடுத்தோம்னா இங்கிலீஷ் புக் ஓப்பன் ஆகும். அது எப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா, நம்ம தமிழ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்ல, அதாவது கூகுள் அந்த மாதிரி இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு புக்கு கொடுக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேம் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி அது கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 லேபிள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஸ்பேஸ் வேணும். இப்போ அதாவது இன்ஸ்டன்ட் புக்ஸ்ன்னு இருக்குன்னா நமக்கு கீழே தமிழ், அப்புறம் பக்கத்தில் இங்கிலீஷ், அது கீழே வந்து சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், டைப்பிங்காக இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் கிரீன் கலரில் சும்மா ஸ்பேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். செகண்ட் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீநேம் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீநேம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலான கான்செப்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ நான் இப்போ தமிழ் புக்கை கொடுத்தா எனக்கு என்ன பேஜ் ஓப்பன் ஆகணும், எப்படி ஓப்பன் ஆகணுன்றத இப்போ நம்ம தமிழ் ஸ்க்ரீனு அந்த மாதிரி இதில் பற்றி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தமிழ் ஸ்க்ரீன் போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்க்ரீன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே தமிழ்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உலகம் பிக்சர் மாதிரி பாட்டுருக்கா, இதான் பார்த்தீங்கன்னா வெப் வியூருன்னுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா பேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் உள்ள பேலட் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப் வியூவர்ன்ற காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டனும் தேவைப்படும். பேக்ன்ற பட்டன் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பேக்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நான் தமிழ் புக் ரீட் பண்ணிட்டேன், நான் வெளியே வந்து ஹோம் பேஜுக்கு வந்து நான் அடுத்து மேக்ஸ் புக் ரீட் பண்ண போறேன் அப்படின்னா வெளியே வரணும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேக் பட்டன் அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வரதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் வியூவர் யூஸ் பண்ணி ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் அதே வெப் வியூவர் பட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பேர்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிளாக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இது பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதாவது வென் தமிழ் டாட் கிளிக், வென் இங்கிலீஷ் டாட் கிளிக், வென் சயின்ஸ் டாட் கிளிக், வென் மேக்ஸ் டாட் கிளிக்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ இதில் வென் தமிழ் டாட் கிளிக் ஓப்பன் ஸ்க்ரீன் தமிழ், அதாவது தமிழ்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு தமிழ்ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கிலீஷ்ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும். ஸோ மேக்ஸ் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்க்ரீன், சயின்ஸ் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணுன்றதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்க்ரீன். ஸோ தமிழ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ் பேஜ், தமிழ் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே இனிஷியலைஸ் ஆகும். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நம்மளோட வெப் வியூவர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் இதில் எந்த லிங்க் தான் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு நம்ம ஆப்புக்கு வெப் வியூவர்லேருந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் பட்டனுக்கான ப்ரோக்ராம் வேணும். ஸோ அதனால வென் பேக் டாட் கிளிக் ஓப்பன் ஸ்க்ரீன் நேம் ஸ்க்ரீன், அதாவது பேக் கொடுக்குமே நான் ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணுன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே தான் செய்வோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அதே தமிழுக்கு பதிலாக இதில் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஒரு புக்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பட்டன் பேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேஜ் இனிஷியலைஸ் ஆனால் வெப் வியூவர்லேருந்து நான் கொடுத்துருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் மூலியமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பேக் பட்டன் கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேக்ஸ்.
ஸோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ வென் மேக்ஸ் டாட் இனிஷியலைஸ் வெப் வியூவர்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புக் ஓப்பன் ஆகும். அப்புறம் பட்டன் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் எப்போ கிளிக் பண்ணுறனோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதான் நம்மளோட ஓவரால் ப்ரோக்ராம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனர் ஸ்க்ரீன் முடிச்சு பிளாக்ஸ் ப்ரோக்ராமும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கனெக்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஏஐ கம்பெனியின் மூலியமா என் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் மொபைலோடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டர் மூலயமா ஸ்கேன் கியூஆர் கோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் லோடிங் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. 1 மினிட். ஸோ இப்போ நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்கம் பேஜ். ஸோ இன்ஸ்டன்ட் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காட்டிட்டு, ஸோ இப்போ நம்ம அதில் ஒரு சப்ஜெக்ட்டு கிளிக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் ஓப்பன் ஆகாதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் தமிழ் சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணும்போது எதுக்கு நம்மளுக்கு இப்படி தமிழ் புக் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தமிழ் சப்ஜெக்ட்டுக்குள்ள ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கீங்களோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. கிட்ஸ் வாசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரிஸாக இருக்கும். இதில் இப்போ ஒரு ஸ்டோரிஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். வித் பிக்சர்ஸோடு வரும். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் புக்கை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் புக்ஸை நான் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் போட்டு நேம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு காட்டிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் புக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சயின்ஸ் புக் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்ஸ்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ மேலே இருக்கும்ல இந்த பச்சை ப்ளூ கலரில் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பயாலஜி கிளிக் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா பயாலஜி புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் சைடு வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குற வெப்சைட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிரேட்ஸ் உண்டு. ஸோ என்ன கிரேடு இருக்குமோ அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மேக்ஸ் காட்டும். ஸோ இப்போ நான் கிரேடு 6 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6th கிரேடில் உள்ள மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூபு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரேடுக்கான மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நம்மளோட மேக்ஸ் புக் ஸோ எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு. நம்ம இதேமாரி ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.